ஹாய் கைஸ். செல்லியம் ஆட்டோமேஷன் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? இந்த வீடியோவில் நான் செல்லியம் ஆட்டோமேஷன் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, செல்லியம் ஆட்டோமேட் பண்ணுறது ப்ளஸ் அதோட டாபிக். நான் இதுக்கு முன்னாடி உள்ள தேரிஸ் எதுவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பப்படல. ஸோ நம்ம எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படி தான் சொல்ல போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக்னா ப்ரௌசர் லான்ச், வெப் டிரைவர் மெத்தட்ஸ், வெப் எலமெண்ட் மெத்தட்ஸ், ஓகேவா? இது மூணுத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் செல்லியம் ஆட்டோமேட் பண்ணணுன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஐடி வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். தென் வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான பேக்கெண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜாவாவில் ஆட்டோமேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவா வேணும். பைத்தானில் ஆட்டோமேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் வேணும், ஓகேவா? ஸோ நான் ஜாவாவில் ஆட்டோமேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் பேக்கெண்டில் ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐடிஇ, நான் எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், தென் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, ப்ரீ ரிக்வெஸ்ட் என்னென்ன அப்படின்னா, இங்கே போயிட்டு செலினியம் டவுன்லோடு கொடுங்க, ஓகேவா? செல்னியம் டவுன்லோட் வந்துச்சு. நான் வந்து யூஸ் பண்ண போகிறது செல்னியம் 3 வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டில் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இதில் ப்ரீவியஸ் ரிலீஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, செல்னியம் ப்ரீவியஸ் ரிலீஸ், செல்னியம் ரிலீஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் கீழே வந்தீங்கன்னா 3.14 1.59 இருக்கும். இதில் 1.14 1.59 ஜார்னு இருக்குல்ல, செல்னியம் சர்வர் ஸ்டாண்டர்ட் 3.14 1.59 ஜார், இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டிரைவர் வேணும். ஸோ நான் என்னோடய செட்டிங்கில் போகிறேன். நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் வச்சு ஆட்டோமேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய செட்டிங்கில் போய்ட்டு நான் என்னோடய க்ரோம் வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறேன். என்னோடய க்ரோம் வெர்ஷன் வந்து 128. ஸோ நான் அதுக்கான டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த டிரைவர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, கீழேயே வாங்க, ப்ரௌசர்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் க்ரோம் இருக்கா, இந்த டாக்குமெண்டேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அவைலபிள் க்ரோம் டெஸ்டிங் அவைலபிள் டேஷ்போர்ட் அப்படின்ட்டுருக்கா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் வெர்ஷன் இருக்கும், க்ரோம்னு இருக்கா. நமக்கு தேவை டிரைவர், கரெக்டாக க்ரோம் டிரைவர் தான் நமக்கு வேணும். க்ரோம் டிரைவரில் நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 64. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரைவர் டவுன்லோட் ஆகிடும், ஓகேவா? இந்த இடத்துல டிரைவர் டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நீங்கள் டிரைவரை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. தென் வந்து உங்கள் டவுன்லோடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரைவர் இருக்கும் இதில். அப்புறம் செல்னியம் சர்வர் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும், ஓகேவா? ரெண்டுத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த டிரைவரை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த டிரைவர் இங்கே இருக்கா, அந்த டிரைவர் நான் திரும்ப ஒரு முறை காப்பி பண்ணிக்கிறேன். அவுட் சைடில் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். திரும்ப நான் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன், செல்னியம் ப்ராக்டிஸில் ஒரு டிரைவர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். நியூவில் ஃபோல்டரில் டிரைவர், ஓகேவா? க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த டிரைவர் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த டிரைவர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு ரீல் டிரைவர் மாதிரி, உங்களோட க்ரோம் ப்ரௌசர் மாதிரியே இதுவும் ஒரு க்ரோம் ப்ரௌசர் வித் உங்களோட ஐடியில் இருக்குது. நீங்கள் கொடுக்குற கோடு என்ன பண்ணும், இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ரியல் ப்ரௌசரில் ஆட் பண்ணோம். அங்கேருந்து வர ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கன்சோல் தேவைப்படுங்க, கன்சோலில் கொடுக்கும், ஓகேவா? உங்களோட ப்ரௌசரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த க்ரோம் டிரைவர் வந்து யூஸ் ஆகுது. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசருக்கும், இப்போ நான் க்ரோம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா க்ரோம் டிரைவர் யூஸ் பண்ணுறேன். இதுவே வந்து நீங்கள் எட்ஜ் யூஸ் பண்ணீங்கன்னா எட்ஜ் யூஸ் பண்ணுவீங்க. ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கெக்கோ டிரைவர் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு இதுக்கும் ஒரு டிரைவர் கொடுத்து வச்சிருக்காங்க. நீ இந்த டிரைவரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ப்ரௌசரை ஆட்டோமேட் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பர்டிகுலர் ப்ரௌசரில் அந்த ப்ரௌசரை டெவலப் பண்ணியிருப்பாங்களே அவங்களே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதில் உள்ள அப்ளிகேஷனை நம்ம ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது அந்த டிரைவர். இப்போ நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு சர்வர் ஸ்டாண்டர்ட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஜாவா பேக்கேஜ் தான் வேணும். நம்ம செல்னியம் வச்சு ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். அதனால செல்னியம் ஸ்டாண்டர்ட் ஒன்று அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். இப்போ உங்களோட பில்டு பாத்தில் போயிட்டு உங்களோட பில்டு பாத், இதில் பில்டு பாத் இருக்கா, இதில் போயிட்டு கான்ஃபிகர் பில்டு பாத்தில் போயிட்டு
உங்களோட லைப்ரரிஸில் இங்கே கிளாஸ் பார்த்துன்னு இருக்கும். ஆட் எக்ஸ்டர்னல் ஜார், இதில் டவுன்லோடில் செல்னியம் சர்வர் ஸ்டாண்டலோன். ஓகேவா, இதை கொடுத்துக்கணும். அப்ளை அண்ட் க்ளோஸ் இதை கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ரெஃபரன்ஸ் லைப்ரரிஸ்க்குள்ளே செல்னியம் சர்வர் ஸ்டாண்டலோன் வந்திருக்கும். ஓகேவா, இதோட உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கேஜ்குள்ளே வந்துட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து ப்ரௌசர் லான்ச்னே போட்டுக்கிறேன். ப்ரௌசர் லான்ச் வித் நம்ம என்னென்னலாம் டாபிக் பார்க்க போகிறோம், 3 டாபிக் போகிறோம். வெப் எலமெண்ட் மெத்தட்ஸ், வெப் டிரைவர் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்குள்ள ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த மெயின் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சிஸ்டம்கிட்ட சொல்லணும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சு தான் நான் வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணணும். அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் நான். சிஸ்டம் டாட், ஓகேவா, சிஸ்டம்கிட்ட சொல்கிறீங்க சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி. இதில் எங்கே இருக்குது செட் ப்ராப்பர்ட்டி, கீ அண்ட் வேல்யூவாக இருக்குல்ல, இதுக்கிட்ட நீங்கள் சொல்லணும் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி. கீ சொல்லணும் நீங்கள் என்ன கீ யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், என்னோட வெப் டிரைவர் வச்சு வெப் டிரைவர் டாட் க்ரோம் டாட் டிரைவர், என்னோட வெப் டிரைவர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட க்ரோம் டிரைவர் வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், வெப் டிரைவர் டாட் க்ரோம் டாட் டிரைவர்னு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களோட டிரைவரோட பாத் கொடுக்கணும். நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க, க்ரோம் டிரைவர் சொல்லிடுறீங்களே கீழே, உங்களோட வெப் டிரைவர் வச்சு என்ன பண்ண போகிறீங்க, வெப் டிரைவரை க்ரோம் டிரைவர் வச்சு ஆட்டோமேட் பண்ண போகிறீங்க. அந்த க்ரோம் டிரைவரோட பாத்தை இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். ஸோ க்ரோம் டிரைவரோட பாத் எப்படி எடுக்கலாம், நம்ம இங்கே இதில் ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபைல் லொக்கேஷன் இருக்கும், அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு சிம்பிளாக டாட் டபுள் ஸ்லாஷ், ஓகேவா, டாட் டபுள் ஸ்லாஷ், ஓகே, ஃபார்வர்ட் ஸ்லாஷில் பேக்வர்ட் ஸ்லாஷ் டாட் பேக்வர்ட் ஸ்லாஷ் டிரைவர் க்ரோம் டிரைவர். ஏன்னா இந்த டிரைவர் எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த கிளாஸ் பாத்தில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வந்து செல்னியம் ஐடிக்குள்ளே இருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஆட்டோமேட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த செல்னியம் ப்ராக்டிஸ்க்குள்ளே உங்களோட இந்த டிரைவர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டிரைவரு ப்ளஸ் உங்களோட டிரைவர் டாட் என்ன டிரைவரோ டிரைவர் டாட் இஎக்ஸி அதோட நேமை மட்டும் கொடுத்தா போதும். நம்ம பார்த்து செட் பண்ணிட்டோம் இப்போது. அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், வெப் டிரைவருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸு நான் கூப்பிட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓஆர்ஜி டாட் ஓப்பன் கியூஎஸ்எல் நேம்லேருந்து வருது. வெப் டிரைவர் கூப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ரெஃபரன்ஸ் நேம் வச்சுருக்கேன், டிரைவர் ஈக்குவல் டு நியூ க்ரோம் டிரைவர். நான் வந்து யூஸ் பண்ணுறது க்ரோம் டிரைவர். ஸோ நான் க்ரோம் டிரைவர் கொடுத்தேன். இதான் வந்து ப்ரௌசர் லான்ச்சுக்கான கோடு. ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள். ப்ரௌசர் லான்ச்சுக்கான கோடு. இதை நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரௌசர் லான்ச் ஆகணும். அப்படி லான்ச் ஆகலைன்னா என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ நமக்கு ப்ரௌசர் லான்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல உங்களுக்கு, இருக்காதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரௌசர் லான்ச்சு முடிச்சிட்டோம். ஓகேவா, அடுத்து வெப் டிரைவர் மெத்தட்ஸ் இருக்குது. அந்த வெப் டிரைவர்ஸ் மெத்தட்ஸை பார்த்துடலாமா. இதுக்குள்ளே வரேன், ப்ரௌசர் லான்ச் பண்ணியாச்சு. இப்போ வெப் டிரைவர் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்குது. வெப் டிரைவர் மெத்தட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெத்தட் டிரைவர் டாட் கெட்டு. ஓகேவா, டிரைவர் டாட் கெட்டு. இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன யூஆர்எல் கொடுக்குறீங்களோ அந்த யூஆர்எலுக்கு வந்து என்ன பண்ணோம், உங்களோட அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபேஸ்புக் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அமேசான் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதோட யூஆர்எல் நீங்கள் இதுக்குள்ளே கொடுக்கணும். இப்போ நான் போயிட்டு ப்ரௌசரில் போயிட்டு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபேஸ்புக் லாகின் கொடுப்போம். ஓகேவா, ஃபஸ்ட் லிங்க் இருக்கா, இந்த லிங்க் எடுத்துக்கிறேன். இந்த லிங்க் எடுத்துகிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணும், என்னோட இந்த டிரைவர் டாட் கெட்டுங்கிறது என்ன பண்ணும், இந்த யூஆர்எலுக்கு என்னோட ப்ரௌசரை என்னோட ஐடி என்ன லான்ச் பண்ணும். ஓகேவா, இதே வேலையை தான் இன்னொருத்தவங்க பண்ணுறாங்க. அவங்க பேர் என்னென்னா டிரைவர் டாட் நேவிகேட் டாட் டூ. இங்கே 2 பேரில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பெட்டர் எப்போதுமே நேவிகேட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் லான்ச் ஆகி முடிச்சதுக்கப்புறம், ப்ரௌசர் லான்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த யூஆர்எலுக்கு உங்களோட டிரைவரை நேவிகேட் பண்ணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணும், இது லான்ச் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த யூஆர்எலுக்கு நேவிகேட் ஆகும். ஆனால் டிரைவர் டாட் நேவிகேட் டாட் டூங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா
இந்த லான்ச் ஆகிக்கிட்டே இருக்கும்போதே இன் பிட்வீன் ஒரு ஆஃப் த டைமில் உங்களோட இந்த navigate.2 வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த லிங்கை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எப்போதுமே navigate.2 யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். நான் navigate.2 யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? நம்மளோட யூஆர்எல் லான்ச் பண்ணுறதுக்கு இந்த driver.get இல்லைனா driver.navigate.2 யூஸ் ஆகுது. இப்போ இது வரையும் நமக்கு என்ன புரிஞ்சு, நம்ம இந்த லான்ச் பண்ணுறதை பார்த்துடலாம். ஒரு முறை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, லான்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு மெத்தட் இருக்குது. லான்ச் ஆகும்போதே நான் என்ன சொல்கிறேன், மேக்ஸிமைஸ் ஆகு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன டிரைவர் டாட் என்னோட விண்டோவை கூப்பிட்டு என்ன பண்ணுறேன், டிரைவர் டாட் மேனேஜுக்குள்ளே தான் மெத்தட்ஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், டிரைவர் டாட் மேனேஜ் டாட் விண்டோ என்னோட விண்டோவை கூப்பிட்டு மேக்ஸிமைஸ் ஆகிடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அது மேக்ஸிமைஸ் ஆகிடும். இதான் அதோட வேலை. ஓகேவா? மேக்ஸிமைஸ் ஆகிடுச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு முறையும் என்னால் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் டிரைவர் டாட் க்ளோஸு இல்லைனா டிரைவர் டாட் குவிட்டு. ஓகேவா? இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். நான் டிரைவர் டாட் க்ளோஸ் யூஸ் பண்ணுறேன். இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து மல்டிபிள் விண்டோஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, 2-3 டேப் ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த டைமில் நம்ம டிரைவர் டாட் குவிட்டு யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு டேப் தானே ஓப்பன் ஆகிருக்கு, அதனால நான் டிரைவர் டாட் க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிரைவர்ஸ் மெத்தட்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிரைவர் டாட் கெட்டு கரண்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும், எனக்கு அந்த பேஜில் உள்ள யூஆர்எல் எடுத்துகிட்டு வரும். நான் Ctrl+L கொடுக்குறேன். இதோட ரிட்டர்ன் டைப்பு நமக்கு வர யூஆர்எல் வந்து என்னவா கிடைக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங்காக கிடைக்குது. ஸோ நான் சிஸ் அவுட்டில் அது என்ன யூஆர்எல் அப்படின்னு பார்க்க போகிறேன். ஓகேவா? கன்சோலில் நமக்கு தெரிஞ்சிடும் என்ன யூஆர்எல் அப்படின்னு. ஸோ நான் இதை கன்சோலில் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, லான்ச் ஆகிடுச்சு. ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே செல்னியம் நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் வந்திருக்கு. ஸோ நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் எதனால் வருது அப்படின்னா, என்னோட ப்ரௌசரு அந்த யூஆர்எல் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், க்ளோஸை மேலே கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் அந்த எலமெண்ட் அதெல்லாம் ஃபைன் பண்ண முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸை கீழே கொடுக்குறேன். Ctrl+Shift+F எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து அலைன் ஆகிடும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன் ஒரு முறை. ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸப்ஷன் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அடிக்கலை. நமக்கு அந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. இதில் எதுவும் டவுட் இல்லையே? ஸோ நம்ம வந்து கரண்ட் யூஆர்எல் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து டிரைவர் டாட் கெட் டைட்டில்னு ஒன்று இருக்குது. ஸோ என்னோட அந்த டிரைவர் ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அந்த பர்டிகுலர் பேஜில் உள்ள டைட்டில் என்னவோ அந்த டைட்டில் எடுத்துகிட்டு வரும். ஸோ சிஸ் அவுட்டில் என்ன பண்ணலாம், டைட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், எனக்கு யூஆர்எல் என்னோட டைட்டில் கிடச்சிருச்சு. அப்புறம் டிரைவர் டாட் கெட் பேஜ் சோர்ஸ், அந்த பேஜில் உள்ள என்ன அந்த பேஜோட HTML கோட்ஸ்லாம் இருக்குல்ல, பேஜ் சோர்ஸு, அந்த சோர்ஸ் ஆஃப் த கோடை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் நமக்கு. ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் த கோட் வேணும் அப்படின்னா நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? Ctrl+F11. இப்போ இந்த டிரைவர் டாட் கெட் கரண்ட் யூஆர்எல், டிரைவர் டாட் டைட்டில், இதெல்லாம் நம்ம வந்து கெட் டைட்டில் இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேஜ் சோர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம் அந்த பர்டிகுலர் பேஜை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்து கெட் ஐடியில் ஒரு பேஜ் எடுத்துட்டேன். ஓகேவா? நான் இந்த பேஜ் தான் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன்னா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு அந்த எக்ஸ்பெக்டட் டைட்டிலை கொடுத்துட்டு இஃப் கண்டிஷனில் அந்த எக்ஸ்பெக்டட் டைட்டில் ஈக்குவல் டு நீங்கள் என்ன டைட்டில்னு கொடுக்கணுமோ அந்த டைட்டிலோட நேம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு, அந்த இஃப் கண்டிஷன் ஓகே ஆனால் மட்டும் கீழே இருக்கிற ஒர்க்கை பண்ணு, இல்லைனா பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த கெட் ஐடில் கெட் கரண்ட் யூஆர்எல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து டிரைவர்ஸ் மெத்தடு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிரைவர்ஸ் மெத்தட்லாம் காப்பி பண்ணி கீழே கொடுத்துட போகிறேன். வெப் டிரைவர்ஸ் மெத்தட்ஸ். ஓகேவா? இப்போது அடுத்து நம்ம வந்து வெப் எலமெண்ட் மெத்தட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இதில் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ்னு 2 இருக்குது. அந்த டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா
வெப் டிரைவர் மெத்தட்லேயும் வரும், வெப் எலிமெண்ட் மெத்தட்லேயும் வரும். ஓகேவா? இப்போது நான் வெப் டிரைவரை வச்சு ஒரு வேலையும் செஞ்சேன். அதுக்கு பேர் என்ன? வெப் டிரைவர்ஸ் மெத்தட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வெப் எலிமெண்ட் வச்சு பண்ண போகிறேன். வெப் எலிமெண்ட்ங்கிறது ஒன்றும் கிடையாது. Ctrl+Shift+I என்னோட டாமோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னோட எலிமெண்ட் தான் எனக்கு தேவை. நான் இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்டும், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த லாகின் ஃபேஸ்புக் தான் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே இன்புட் விழுதா, பட்டன்லாம் கிளிக் ஆகுதா, இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட்டாக அங்கே என்ன பண்ணுவாங்க, கோடு எழுதியிருப்பாங்க. அப்போ பட்டன்னா இங்கே பட்டனுங்கிற ஒரு HTML டேகுக்குள்ளே கோடு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைன் பண்ண போகிறோம். எங்கே ஃபைன் பண்ண போகிறோம்? வெப்பில் இருக்குது. வெப்பில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபைன் பண்ணுறதால அதுக்கு பேர் என்ன, வெப் எலமெண்ட்டு. அந்த எலமெண்ட்டை நம்ம ஃபைன் பண்ண போகிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் பேர் என்னென்னா ஃபைண்ட் எலமெண்ட்டு. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் தான் என்ன பண்ண போகுது, என்னோட எலமெண்ட்டை ஃபைன் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இதில் வந்து நம்ம வெப் டிரைவர் மெத்தட் பார்த்தோமா. இப்போ வெப் எலிமெண்ட் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும், லொக்கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அதை நான் வந்து தேர்ட் டாப்பிக்காக கொடுத்துக்கிறேன். இதுதான் லொக்கேட்டர்ஸ். இப்போது இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபோர்த்தாக வச்சுக்கிறேன். இந்த லொக்கேட்டர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட ஃபைண்ட் எலமெண்ட், வெப்பில் உள்ள எலமெண்ட்டை ஃபைன் பண்ண போகிறீங்களே, அந்த எலமெண்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லொக்கேட்டர்ஸ் வேணும். அது என்ன அப்படின்னா, ஐடி, நேம், கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி நேமு, கிளாஸ் நேமு, டேகு, லிங்க் டெக்ஸ்ட்டு, பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பாத் சிஎஸ்எஸ் செலக்டர். ஓகேவா? எத்தனை இருக்குது, 2, 4, 6, 8 இருக்குது. ஓகேவா? இந்த 8 வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வெப் எலமெண்ட்டை ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம இந்த பேஜ் போய்க்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே ஒரு இன்புட் பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஒரு இன்புட் பாஸ் பண்ணால் இதில் ஒன்று இந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம். கரெக்டாக? நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்புட் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை ஃபைன் பண்ணிக்கிறேன். இதை ஃபைன் பண்ணால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதான் இன்புட் டேக். ஓகேவா? இன்புட் டேக்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கில ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்புட்னு இருக்கா. இதுதான் வந்து என்னன்னா டேக் நேம். இதுக்குள்ளே மேலே போய் பார்த்தீங்கன்னா HTMLனு இருக்கா. HTMLங்கிறது டாக்குமெண்ட்டு. இந்த ஹெட்டுக்குள்ளே உங்களோட ஹெட்டுக்கான தேவையான டீட்டெயிலாம் எழுதியிருப்பாங்க. அதாவது உங்களோட பேஜோட டைட்டில் இதெல்லாம் இருக்கும், மெட்டா இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். பாடிக்குள்ளே உங்களோட டேக்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது வெப் பேஜில் விசிபிள் ஆகிற எல்லா டேக்ஸ் இருக்கும். இமேஜ், பட்டனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு, இதெல்லாம் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அவங்க எங்கே வச்சுருப்பாங்க, இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ வந்து பாஸ் பண்ணுற போகிற ஏதாவது நீங்கள் சென்கேஸ் பாஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பேர் என்னென்னா இன்புட் அப்படிங்கிற ஒரு டேக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ லாகின்னா இது வந்து ஒரு பட்டன். ஸோ அதுக்கு நேம் வந்து பட்டனுங்கிற நேம்லேயே வச்சுருப்பாங்க. பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பட்டனுங்கிற டேக்லேயே வச்சுருப்பாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பர்பிள் கலரில் இருக்கும். ஓகேவா? இதுக்கு தான் வந்து என்னென்னா ஆட்ரிபியூட் நேம், இது ஆட்ரிபியூட் வேல்யூ. ஆட்ரிபியூட் நேம் எப்போதுமே என்ன கலரில் இருக்கும், ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஆட்ரிபியூட் நேம் ஆரஞ்சு கலரில், ஆட்ரிபியூட் வேல்யூ ப்ளூ கலரில். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன லொக்கேட்டர்ஸில் நேமு, இமெயில் இருக்குது, ஐடி இருக்குது பாருங்கள். ஐடி இருக்கா, நேம் இருக்கா, கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, ஆல்ஃபாபெட்ஸ் ப்ளஸ் நியூமரிக்கல் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, டைனமிக்காக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதால. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம் லொக்கேட்டர்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கிறது தான் யூஸ் பண்ணோம். இப்போ நேம் வந்து யூனிக்காக இருக்குது இமெயில் அப்படின்னு, ஐடி வந்து யூனிக்காக இருக்குது இமெயில் அப்படின்னு. ஸோ இந்த நேமை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எலமெண்ட்டுக்குள்ள டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். என்ன இன்புட்டோ அந்த இன்புட்டை பாஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எலமெண்ட்டை ஃபைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த எலமெண்ட்டோட லொக்கேட்டர்ஸ் என்ன லொக்கேட்டர்ஸ் தெரிஞ்சு, இந்த லொக்கேட்டர்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறேன், இந்த எலமெண்ட்டை இப்போ ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்ங்கிற ஒரு மெத்தட் இருக்காங்க. அந்த மெத்தடுக்கிட்ட போயிட்டு இந்த எலமெண்ட்லாம் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா பைங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கும். பைங்கிற அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பை டாட் நேமை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த நேமோட பேர் என்ன இருந்துச்சு அங்கே, பேராமீட்டரா இமெயில் அப்படின்னு இருந்ததா, இங்கே போய் பாருங்கள். நேமு, ஆட்ரிபியூட் நேமு, இது ஆட்ரிபியூட் வேல்யூ என்ன இருக்குது, எனக்கு இமெயில்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இமெயிலை பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் நேம் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலமெண்ட்டை ஃபைன் பண்ணிட்டேன். இந்த எலமெண்ட்டை ஃபைன் பண்ணி இதோட ரிட்டன் டைப் எடுக்கிறேன். ரிட்டன் டைப் வந்து வெப் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு. மோசர் பண்ணுறேன், காட்டுறேங்க.
வெப் எலிமெண்ட்ங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஃபைண்ட் எலிமெண்ட் அப்படிங்கிற அந்த மெத்தட் எதுக்குள்ளேருந்து வருது அப்படின்னா, இந்த வெப் எலிமெண்ட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ்க்குள்ளேருந்து வருது. நம்ம ஃபைண்ட் பண்ணுற ஒவ்வொரு எலிமெண்ட் என்ன வெப் எலிமெண்ட். ஓகேவா? வெப் பேஜில் உள்ள எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுல நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ரிட்டர்ன் டைப்பில் வெப் எலிமெண்ட் வந்திருக்கு. இதுவே நீங்கள் வந்து இந்த இடத்துல டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் டைப்பில் ஸ்ட்ரிங் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும், நீங்கள் எடுக்க போகிறது ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங் வரும். ஓகேவா? ரிட்டர்னில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் நம்மளோட ரிட்டர்ன் டைப்பில் வரும். நீங்கள் வாய்டு கோர்ஜாவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் கீவேர்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் டைப் எடுக்க தெரியல அப்படின்னா Ctrl+L அழுத்துறீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டைப் உங்களுக்கு தானாக வந்துடும். ஓகேவா? நான் இந்த எலமெண்ட் இப்போ எடுத்துட்டேன். இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பாஸ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன, ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே வெப் டிரைவர் மெத்தட். இப்போ பார்க்க போகிறது எல்லாமே வெப் எலமெண்ட் மெத்தட். ஏன்னா நான் டிரைவரை வச்சு என்ன பண்ணுறேன், என்னோட வெப் எலமெண்ட்டுக்குள்ளே போயிட்டேன். ஸோ எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வெப் எலமெண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ வெப் எலமெண்ட்டுக்குள்ளே உள்ள மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக? இது வெப் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் நேம். இந்த ரெஃபரன்ஸ் நேம் வச்சு பார்த்தோன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள மெத்தட் தான் வரும். இப்போ வெப் எலமெண்ட் டாட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணலாம், சென்கீஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்திருக்கு. இந்த சென்கீஸ்ங்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், சமந்தா அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? சென்கீஸ்குள்ளே நான் சமந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், போயிட்டு அந்த இன்புட் பாக்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு விழும். ஓகேவா? ஒரு முறை ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகேவா? விழுந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த பாஸ்வேர்டுன்னு இருக்கா, இதில் வந்து முன்னாடி அதில் நேம் யூஸ் பண்ணோமா, இதில் நான் ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். ஐடி என்ன பாஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த ஐடி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம 7 லொக்கேட்டர்ஸ் பார்த்தோம், 8 லொக்கேட்டர்ஸ் பார்த்தோமா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், நேம் பார்த்துட்டோம், யூனிக்காக இருந்துச்சு. ஐடி பார்த்துட்டோம். கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது என்ன யூனிக்காக இல்லை, அதனால் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் நான் உங்களுக்கு இந்த டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட்டுக்குள்ளே நான் கிளாஸ் அப்படிங்கிற லொக்கேட்டர்ஸையும் காட்டிடுவேன். இப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் சீன்னு அழுத்தினோம் அப்படின்னா இதில் பாருங்கள் கிளாஸ் நேம்னு வருதா, கிளாஸ் நேமுக்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள அந்த நேமை கொடுக்கணும், அவ்வளோதான் கிளாஸ் முடிஞ்சா. மற்றபடி வேறு எதுவுமே இங்கே கிடையாது. டிரைவர் டாட் இங்கே என்ன இருக்குது, நம்ம ஐடி யூஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட ஐடி இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஐடியை பாஸ் பண்ணிக்கிறேன். Ctrl+L கொடுத்துக்கிறேன். எனக்கு என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் இதுக்கு ஒரு ரிட்டர்ன் டைப் எடுத்துட்டேன். ஓகேவா? நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், என்னோட ஃபைண்ட் எலமெண்ட் டாட் சென் கீஸ் பாஸ் பண்ண போகிறேன். சென் கீஸ் என்ன பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் மீ அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். இட்ஸ் மீ லவ்வர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சும்மா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப நம்மக்கிட்ட ஐடி பாஸ்வேர்டு பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ பட்டனை பார்க்குறேன், பட்டனுங்கிற டேக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இதில் ஐடி பார்த்தீங்கன்னா லாகின் பட்டன், நேம் வந்து என்ன லாகின் பட்டன் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ டைப் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், டேக் நேம் இருக்குது. எத்தனை ஒரு பட்டன் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா இந்த டேக் நேம் ஒர்க் ஆகும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த முறை டேக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு பட்டன் இருந்துச்சு அப்படின்னா இந்த டேக் நேம் ஒர்க் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம், பட்டன் அப்படிங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த முறை. ஓகேவா? டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட், ஓகேவா? டேக் நேம் இருக்கு. டேக் நேம் என்ன, பட்டன். ஓகேவா? பட்டன் இருக்கு. Ctrl+L. இப்போ பட்டனுங்கிறது என்ன, டாட் கிளிக்கு தான் பண்ண போகிறோம். பட்டன் என்ன, கிளிக்கு தான் பண்ண முடியும். கரெக்டாக? அதனால நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக்கு கொடுக்கணும். ஓகேவா? பட்டன் நான் கிளிக்குன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பட்டன் மட்டும் இருந்துச்சுன்னா கிளிக் ஆகும். 2, 3 பட்டன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எந்த பட்டனை வந்து டேபுக்குள்ளே வருதோ அந்த பட்டனை மட்டும் கிளிக் பண்ணும். ஓகேவா? இப்போது ஏன்னா ஒரு எலமெண்ட் தான் ஃபஸ்ட் எலமெண்ட்டை போய் கிளிக் பண்ணிவிடும். அதனால தான் இப்போ நான் வந்து டேக் நேம் பட்டன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் எத்தனை 4 லொக்கேட்டர்ஸ் பார்த்துட்டோம். கரெக்டாக? ஐடி நேமு, கிளாஸ் நேமு, டேக் நேம் பார்த்துட்டோம். சரி, இந்த க்ளோஸை மட்டும் நான் இந்த முறை என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். நான் இதை ரன் பண்ணுறேன். பட்டன் கிளிக் ஆகிருக்கான்னு நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆனால் தான் தெரியும். அங்கே பாருங்கள், உங்களுக்கு பஃபர் ஆகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பட்டன் கிளிக் ஆகலை அப்படின்னா நமக்கு கீழே எக்ஸப்ஷன் அடிச்சிருக்கோம். நான் அடிக்கலை. ஸோ பட்டன் கிளிக் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஃபர்கெட்டன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நமக்கு என்ன, ஒரு பட்டன் இருந்ததால அந்த டேக் நேம் ஒர்க் ஆகிருக்கு. இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்,
மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், லொக்கேட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம், ஃபைண்ட் எலிமெண்ட் மெத்தட்ஸு, சென்கீஸும் கிளிக்கும் பார்த்துருக்கோம். சென்கீஸுங்கிறது வெப் எலிமெண்ட்டோட மெத்தடு, அதுக்கப்புறம் கிளிக்குங்கிறது வெப் எலிமெண்ட்டோட மெத்தட்ஸ். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெப் எலிமெண்ட்ஸோட மெத்தட் என்னென்ன பார்த்துருக்கோம், கிளிக் ஒன்று, சென்கீஸ் ஒன்று பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்து 2 லொக்கேட்டர்ஸ் இருந்துச்சு அதில், கரெக்டாக? அந்த 2 லொக்கேட்டர்ஸை பார்த்துடலாம். இப்போ நான் அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொத்தம் 4 லொக்கேட்டர்ஸ் பார்த்துருந்தோம். ஐடி நேம் கிளாஸு, ஐடி நேம் கிளாஸு, டேக் நேம் பார்த்துருந்தோம். லிங்க் டெக்ஸ்ட்டு, பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்டு, இதையும் சேர்த்து இப்போ பார்த்துடலாம். இப்போ லிங்க் டெக்ஸ்ட்டு, பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்டுங்கிறது என்னென்னா, உங்களோட ஆங்கர் டேக்குள்ள இருக்கும். இதான் வந்து என்னோட லிங்க் டெக்ஸ்ட்டு. ஏன்னா இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன, ஒரு வேறு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இதை கிளிக் பண்ணேன்னா நேவிகேட் ஆகும். இப்போ மவுஸ் ஓவர் பண்ணும்போது என்ன பண்ணுது, ஒரு அண்டர்லைன் தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து ஆங்கர் டேக்ல எழுதியிருப்பாங்க. ஹெச்எஃப் ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த லிங்க் என்ன பண்ணும், இன்னொரு பேஜுக்கு உங்களை நேவிகேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஃபர்கெட் அன் அக்கௌண்ட்டோ இல்லை சைன் அப் ஃபேஸ்புக் அப்படின்னு. இப்போது இதில் இருக்குல்ல இந்த டெக்ஸ்ட்டு தான் வந்து என்னென்னா லிங்க் டெக்ஸ்ட்டு. இதை ஃபுல்லாக எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் லிங்க் டெக்ஸ்ட்டு. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு பேர் லிங்க் டெக்ஸ்ட்டு. இப்போ இன்னும் இதுவும் ஒரு டெக்ஸ்ட்டாக, இந்த டெக்ஸ்ட்டில் பாதி மட்டும் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபுல் டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த ஃபுல் டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டேன், காப்பி பண்ணிட்டேன். அதை என்னோட பேஜுக்கு போகிறேன். ஓகேவா? இந்த கமெண்ட் வந்து இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், அதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் லிங்க் டெக்ஸ்ட்டு. லிங்க் டெக்ஸ்ட் தானே அது. ஸோ லிங்க் டெக்ஸ்ட்னு பாருங்கள், இதில் ஸ்ட்ரிங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அது இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ உங்களோட ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். ஓகேவா? கண்ட்ரோல் டு எல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லிங்க் டெக்ஸ்ட்டு எலமெண்ட் கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ அந்த எலமெண்ட் ரெஃபரன்ஸ் நேம் எடுத்து டாட்டு என்ன பண்ண போகிறேன், கிளிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். வெப் டிரைவர் வெப் எலமெண்ட் மெத்தட்ஸில் மோஸ்ட்லி கிளிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்கீஸ், இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நான் இதை இப்போ ரன் பண்ணிடுறேன், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்டு. ஓகேவா? லிங்கை கிளிக் பண்ணிட்டேன், அது நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட இப்போ இன்னொரு லொக்கேட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். ஓகேவா? பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன், கண்ட்ரோல் டு எல். ஓகேவா? இதுக்குள்ளே என்னோட எலமெண்ட் என்ன பண்ண போகிறேன், கிளிக் பண்ண போகிறேன். ஸோ டாட் கிளிக்கு. இப்போது என்னோட டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லி பார்க்கணும். இந்த பேஜுக்கு போகிறேன். நான் இந்த முறை எந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண போகிறேன், இந்த டெக்ஸ்ட்டை சைன் அப் அப்படின்னு. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல் டெக்ஸ்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், எஃப் மட்டும், சைன் அப் எஃப் மட்டும், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன், கண்ட்ரோல் F11. ஓகேவா? சைன் அப் பேஜுக்கு போயிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதையும் கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்த 4 பார்த்துட்டோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வெப் எலமெண்ட் மெத்தட்ஸில் 2 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம், கிளிக்கு, சென்கீஸு. ஓகேவா? மொத்தம் எத்தனை, 6 லொக்கேட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இன்னும் 2 லொக்கேட்டர்ஸ் எக்ஸ்பாத்து, சிஎஸ்எஸ் மட்டும் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பாத்து சிஎஸ்ஸையும் சேர்த்து ஒரே ஒரு பேசிக்காக 2-3 எக்ஸ்பாத் மட்டும் நான் சொல்லிடுறேன் இந்த கிளாஸில். ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்து, அதுக்கப்புறம் அப்சல்யூட் எக்ஸ்பாத்து. ஓகேவா? இப்போது இதுதான் என்னோட பேஜ். சரி, எக்ஸ்பாத்துக்குள்ளே ஏன் வரோம் அப்படின்னா, சரி ஓகே, நான் வெப் டிரைவர் மெத்தட்ஸ் மட்டும் முடிச்சுட்டு எக்ஸ்பாத்தும் ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்தும் அடுத்து சொல்கிறேன். வெப் எலமெண்ட் மெத்தட் மட்டும் முடிச்சுட்டு இப்போ இந்த பேஜில் இருக்கேனா நான், இதான் ஒரு பேஜ். இந்த பேஜில் உள்ள இன்னும் ஒரு 3 மெத்தட்ஸ் மட்டும் இருக்குது. அப்புறம் இன்னும் இதில் வந்து 2-3 மெத்தட்ஸ் வந்து விட்டுட்டேன். அந்த மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா, டிரைவர் டாட் நேவிகேட் டாட், ஓகேவா, ரீஃப்ரெஷ். அந்த பேஜை உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வேர்டு. ஓகேவா? ஒரு பேஜ் நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ எப்படின்னா, இந்த பேஜில் நான் இருக்கேன். ஸோ இந்த ஃபர்கெட்டன் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். நான் இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன், அங்கே ஃபார்வேர்டு வந்துட்டேன். திரும்ப நான் என்ன பண்ணிட்டேன், பேக்வேர்டு போயிருக்கேன்.
ஓகே. இந்த கண்டிஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஃபார்வர்ட் பட்டன் என்ன எனபிளா இருக்கும். இப்ப நான் இத கிளிக் பண்ணா போவும். இப்ப இந்த ஃபார்வர்ட் பட்டன் வந்து டிசேபிளா இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகாது. இப்ப நான் அந்த ஃபார்வர்ட் வந்துட்டேன். திரும்ப பேக்வர்ட் போணும்னா நான் இத கிளிக் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் போணும்னா திரும்ப நான் இத ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஃபார்வர்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேக். டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக். ஓகேவா? இது 3ம் நம்மளோட டிரைவர் மெத்தட். ஏன்னா முன்னாடியே டிரைவர் வருதுல்ல. அதனால அது 3 என்ன டிரைவர் மெத்தட். ஓகேவா? மேல குடுத்துக்கிறேன் சும்மா. ஓகே. இப்போ இதுல இன்னொரு 3 மெத்தட் இருக்கு. வெப் எலிமெண்ட் மெத்தடு. அது என்னன்னு பார்த்துடலாம். இப்ப நான் என் பேஜுக்கு போறேன். என் பேஜுக்கு போயிட்டு இந்த பட்டன வந்து என்னால கிளிக் பண்ண முடியுது. ஓகேவா? இந்த பட்டன கிளிக் பண்ண முடியுது அப்படின்னா, இது வந்து என்ன எனபிளா இருந்தா தான் இத என்னால கிளிக் பண்ண முடியும். ஸோ, இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பட்டனோட ஆல்ரெடி நம்ம ஐடி க பட்டனுக்கு ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட்டா? டேக் நேம். நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸ்பாத்த மட்டும் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? மேல போறேன். மேல போயிட்டு ஃபைண்ட் எலிமெண்ட் 3 டாட் என்ன பண்றேன், இஸ் எனபிள்டான்னு பார்க்குறேன். இஸ் எனபிள்டுனா என்ன? என்னால அத என்ன பண்ண முடியணும்? கிளிக் பண்ண முடியணும். ஓகேவா? அப்படி இருந்தா தான் அது இஸ் எனபிள்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஃபைண்ட் எலிமெண்ட் டாட் அந்த எலிமெண்ட் வந்து வெப் பேஜ்ல விசிபிளா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இஸ் டிஸ்ப்ளேய்டு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த எலமெண்ட்ட என்னால கிளிக் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அது வந்து இஸ் எனபிள்டு. அந்த எலமெண்ட்ட வந்து அந்த எலமெண்ட்ல நான் ஏதாவது ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் பண்ற கண்டிஷன்ல அது இருந்துச்சுன்னா, அது எனபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அந்த எலமெண்ட் விசிபிளா இருக்கு அப்படின்னா, அதுக்கு பேரு இஸ் டிஸ்ப்ளேய்டு. இப்ப நான் கண்ட்ரோல் டூ எல் அழுத்துனேன் அப்படின்னா, ட்ரூன்னு வரும், பூலியன் வரும். ஏன் பூலியன் வந்திருக்கு அப்படின்னா, இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் சொல்லப் போகுது இது. ஸோ, அதனால தான் நமக்கு என்ன பூலியன் வந்திருக்கு. நான் சிஸ் அவுட்ல இத காப்பி பண்ணி குடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் சிஸ் அவுட்ல இத காப்பி பண்ணி குடுத்துக்கிறேன். அப்புறம் இதிலேயே இன்னொரு மெத்தட் இருக்குல்ல, அதையும் நான் இந்த இதிலேயே சேர்த்து குடுத்துர்றேன். ஏன்னா, அது வந்து செலக்டடு செக் பாக்ஸ் இருக்குல்ல, செக் பாக்ஸ்னா தெரியும் உங்களுக்கு. இப்படி கட்டம் போட்டிருக்கும். கட்டம் போட்டு அந்த கட்டத்தில டிக் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேரு தான் செக் பாக்ஸு. அந்த செக் பாக்ஸ என்ன செலக்ட் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்க்குறோம். அதுக்கு பேரு தான் செலக்டட் மெத்தட் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, எனக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். அப்படி அந்த மாதிரி இல்ல அப்படின்னா, செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா, எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு வரும். இப்ப நம்ம இத என்ன பண்றோம்? பட்டன்லேயே குடுத்துடுறோம். ஏன்னா, நம்மகிட்ட இப்போதைக்கு செக் பாக்ஸ போய் ஃபைண்ட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ, நான் என்ன பண்றேன், அதனால அத பட்டன்லேயே குடுத்துடுறேன். கண்ட்ரோல் சி இத நான் இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இத பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். கண்ட்ரோல் F11. அது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், ஓகே. இத மட்டும் பாருங்க. 3 டேட்டா குடுத்துருக்கோம். கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட பட்டன் வந்து எனபிளா இருக்கா? ஓகே. கிளிக்கபிள் டைப்ல தான் இருக்கு. ஸோ, அதனால என்ன பண்ணியிருக்கு, ட்ரூன்னு வந்திருக்கு. என்னோட பட்டன் என்ன பண்ணியிருக்கு, விசிபிள் தான் இருக்கு. இஸ் டிஸ்ப்ளேய்டு. ஸோ, அதனால என்ன ட்ரூன்னு வந்திருக்கு. என்னோட பட்டன் என்ன செக் பாக்ஸ் மாரி இல்ல. அது பட்டன் மாரி இருக்கு. அதனால எனக்கு என்ன ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் வெப் எலிமெண்ட் மெத்தடு. வெப் எலிமெண்ட் மெத்தட்ல அவ்வளோதான் இருக்கு. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அதையும் நான் இதோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். ஆ கீழ வச்சிடுறேன். ஓகேவா? சென்ட் கீஸு அதுக்கப்புறம் என்னது? இஸ் டிஸ்ப்ளேய்டு அதுக்கப்புறம் இஸ் எனபிள் அதுக்கப்புறம் இஸ் செலக்டட். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெப் எலிமெண்ட் இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதில ஒரு எலிமெண்ட்ட பாஸ் பண்றேன். இந்த பாஸ் பண்ற எலமெண்ட்டோட வேல்யூ எனக்கு வேணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ள இருக்குல்ல பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இதுக்குள்ள இருக்குல்ல இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் அப்படின்னு அது எனக்கு தேவை. ஸோ, நான் இப்ப என்ன பண்றேன், இதில மவுஸ் ஓவர் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு இதோட ஐடிய நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணி அதுக்கு ஃபைண்ட் எலிமெண்ட் குடுக்கணும். இது நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஆட்ரிபியூட் நேம். இது ஆட்ரிபியூட் வேல்யூ. ஸோ, நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த ஆட்ரிபியூட் நேம யூஸ் பண்ணி இந்த ஆட்ரிபியூட் வேல்யூ எடுக்க போறேன். அத நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பேஜ் இருக்கா? இந்த பேஜ் நான் மவுஸ் ஓவர் பண்ணிக்கிறேன். இத ஃபுல்லா நான் என்ன பண்றேன் இப்ப அப்படின்னா, இப்ப கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் பாஸ் பண்ண போற எலமெண்ட் வந்து சமந்தா.
அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபைண்ட் எலமெண்ட்டு பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ண எலமெண்ட்டு இதான் ஃபைண்ட் எலமெண்ட்டு. டாட்டு என்னன்னா கெட்டு இதில் பாருங்கள் ஏகப்பட்ட டேட்டா இருக்கா. இதில் நான் யூஸ் பண்ண போகிறது என்ன, அந்த டேக் நேம் நான் எடுக்க போகிறதுல சைஸ் எனக்கு தேவையில்ல, ரியாக்ட்டு சிஎஸ்எஸ் வேல்யூ எனக்கு வேணாம், எதுவுமே வேணாம். நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற கெட்டு ஆட்ரிபியூட். ஓகேவா? கெட் ஆட்ரிபியூட் நான் பாஸ் பண்ணுற டேட்டா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டைரெக்டாக வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? கண்ட்ரோல் டு எல். நான் இப்போ இன்புட் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த இன்புட்டே எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், வேல்யூ அப்படின்னு ஆட்ரிபியூட் நேம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போது திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இதே ஃபைண்ட் எலமெண்ட் வச்சு ஃபைண்ட் எலமெண்ட் டாட் கெட் ஆட்ரிபியூட்டு என்னோட ஆட்ரிபியூட்டோட நேம் என்ன, இந்த பேஜ் போகிறேன், என்னோட ஆட்ரிபியூட்டோட நேம் என்ன, பிளேஸ் ஹோல்டர். இதுக்குள்ளே இருக்கிறது வேல்யூ ஈக்குவல் டு சமந்தா அப்படின்னு வரும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நான் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துருக்கேன். பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு என்னவோ அது எனக்கு வரும். இஸ் அவுட். ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே என்ன, இதை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது அடுத்து என்கிட்ட ஒரு பட்டன் இருக்குது. கரெக்டாக? இந்த பட்டன் நான் இப்போ கிளிக் பண்ண போகிறதில்ல, நான் இந்த எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஒரு பட்டன் இருக்குது. பட்டன் வந்து டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த நான் பட்டனுக்குள்ளே போகிறேன், பிளாக் கலரில் இருக்கிறதுக்கு பேர் டெக்ஸ்ட். ஓகேவா? பட்டனுக்குள்ளே போகிறேன், இதுக்குள்ளே டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணும், டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அந்த ஃபைண்ட் எலமெண்ட் டாட் கெட் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வேலிடேஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாமே வெப் எலமெண்ட் மெத்தட்ஸு. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் எடுக்க போகிறேன். ஓகேவா? மற்றது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். கடைசியிலேருந்து பாருங்கள், கீழே இருந்து பட்டனோட டெக்ஸ்ட் எடுத்துட்டேன் நான். ஓகேவா? இந்த இடத்துல என்ன, பிளேஸ் ஹோல்டர் பாஸ் பண்ணியிருந்தேன். அந்த பிளேஸ் ஹோல்டர் என்ன, இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர். கிடச்சிருச்சா? வெப்பேஜில் வேணாலும் போய் பாருங்கள், இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் கிடச்சிருச்சா? நான் பாஸ் பண்ண வேல்யூ சமந்தா. ஸோ வேல்யூ சமந்தாவும் கிடச்சிருச்சு. இதில் எதுவும் டவுட் இல்லையே உங்களுக்கு? மோஸ்ட்லி இருக்க வாய்ப்பு இல்லை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணி இன்னொரு முறை நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட வெப் எலமெண்ட் மெத்தட்ஸில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட வெப் எலமெண்ட் மெத்தட்ஸ். கீழே வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த வெப் எலமெண்ட் மெத்தட்ஸில் நம்ம 2 ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன, கெட் ஆட்ரிபியூட், அதுக்கப்புறம் கெட் டெக்ஸ்ட். ஓகேவா? டிரைவர் மெத்தட்ஸ் என்னென்ன பார்த்தோம், கெட்டுன்னு ஒன்று பார்த்தோம், நேவிகேட் பார்த்தோம், நேவிகேட் டாட் டூ, அதுக்கப்புறம் என்ன, நேவிகேட் டாட் டூலேயே என்னென்ன இருந்துச்சு, நேவிகேட் டாட் டூ, நேவிகேட் டாட் டூ, refresh back forward. ஓகேவா? இதெல்லாம் 3 மெத்தட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டிரைவர் டாட் கெட்டு, டிரைவர் டாட் கெட்டு நேவிகேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் க்ளோஸு குயிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் எலமெண்ட், ஃபைண்ட் எலமெண்ட்ஸ் இது 2மே காமன் தான் வெப் எலமெண்ட்ஸுக்கும் டிரைவருக்கும். ஓகேவா? டிரைவர் மெத்தட்ஸ்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, டிரைவர் டாட் கெட் டைட்டில், கெட் பேஜ் சோர்ஸு, கெட் கரண்ட் யூஆர்எல், கெட் கரண்ட் யூஆர்எல், என்ன, கெட்
கெட் டைட்டில் ஓகேவா? கெட் பேஜ் சோர்ஸ். ஓகே. இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். வெப் டிரைவர் மெத்தட்ஸு, வெப் எலிமெண்ட் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இன்னும் நம்மகிட்ட பெண்டிங் இருக்கிறது 2 டாபிக் தான். இந்த 2 டாபிக் என்ன? இந்த 2 லொக்கேட்டர்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இந்த 2 லொக்கேட்டர்ஸ்க்கு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன். மொத்தமாக சேர்த்து எக்ஸ்பாத்துக்கு ஒரு வீடியோ, சிஎஸ்எஸ் அதுலேயும் சேர்த்து போட்டுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் ஆட்டோமேஷன் ஸ்டார்டிங்கில் எண்ட் வரையும் ஒரு ஃபுல் ஆட்டோமேஷன், ஒரு ஹாப்பி பாத் ப்ளஸ் ஒரு அன்ஹாப்பி பாத் அசர்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் லாகர் யூஸ் பண்ணி நம்ம அதை அப்படி பார்க்குறது, லாகரில் எப்படி ஸ்டோர் பண்ணி நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.